வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 28,000 காலி பணியிடங்கள் இந்த 2026 கொண்டு வர போறதா முதல்வர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் வள்ளலார் அவர்கள் இந்த மாதிரி தகவல்களை தினசரி நமக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. போக்குவரத்து கழகத்துல 2025 நடைபெற்ற நியமனங்கள் 3274 பேர். இதை ரத்து பண்ணலாமா இல்ல மீண்டும் செய்முறை தேர்வை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா புதிய அறிவிப்புகள் வெளியாகுவதில் தாமதங்கள் இருக்கும். மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டம். தமிழகம் முழுவதுமே மகளிருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பயணம். டிஎன்எஸ்டிசி முழுவதுமே அனைத்து பேருந்துகள், ஏசி பேருந்துகள் முதற்கொண்டு அனைத்து பேருந்துகளிலுமே இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு வெளியிட போறாங்க. நீங்க ரெடி ஆயிக்கோங்க. போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 8-10 மாதங்களாகவே முயற்சி செஞ்சாங்க. அதுல செய்முறை தேர்வை டிசம்பர்ல நடத்தி முடிச்சு கடந்த ஏப்ரல் இறுதியில மார்ச் இறுதியில பணி ஆணைகளை கொடுத்து ட்ரைனிங்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு டைம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல இவ்வளவு தாமதமா நடந்தது இதுவே முதல் தடவை. டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் அந்த புதிய நியமனங்கள் இருக்குமா? இனிவரும் காலங்கள்ல அந்த புதிய நியமனங்கள் இருப்பது மிக மிக அரிது. இனி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல தொகுப்பூதியத்துல அதிக அளவு 28,000 டிரைவர் கண்டக்டரை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு. டெம்பரவரி தற்காலிக ஊழியர்கள் டிஎன்எஸ்டிசில டிரைவர் கண்டக்டர் தற்காலிக ஊழியர்களை 28,000 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்தந்த பணிமனைகள்ல ஒவ்வொரு பணிமனைகளும் 100 முதல் 200 பேர் எடுத்துட்டாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா தற்காலிக ஓட்டுநர் டிரைவரா பணிபுரிந்துதான் வந்துட்டு இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 2025 சில பேட்ச்ல பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப வண்டியில ஏறிட்டாங்க. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிக்காதவங்க ட்ரைனிங்ல இருக்காங்க. ஏன் இந்த ட்ரைனிங் முடிக்காதவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களை எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அவங்கள விட எக்ஸ்பீரியனான கேண்டிடேட் வெளியே நின்று அந்த ட்ரைனிங்கை வேடிக்கை தான் பாக்குறாரு தவிர அவரால் உள்ள போக முடியும். இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை அப்படின்றது ஒண்ணு இல்ல. டிஎன்எஸ்டிசில இதுவரை எத்தனை பேர் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம், இவங்க எல்லாமே நாம இதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம், இதை பேஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையே இதுவரை இல்லை. போக்குவரத்து கழகத்துல வெளிப்படை தன்மைகள் பெறப்பட்டால் கண்டிப்பாக அனைவருக்குமே சரிசமமாக நடத்தப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க போக்குவரத்து கழகத்துல இப்ப இருக்கிற டைம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகிக்கோங்க. அங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக முதலுதவி சான்றிதழை பெற்ற பிறகுதான் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்முடைய சேனல்ல இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.